வணக்கம். 3ஆம் வகுப்பு தமிழ் பாடம். 3ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இன்னைக்கு 3வது பருவத்தில் 7வது பாடம் தமிழ் மொழியின் பெருமை அப்படிங்கிற பாடம் நம்ம படிக்க போகிறோம். தமிழ் மொழியின் பெருமை பாருங்க. உலகில் உள்ள மொழிகளுள் மிகவும் தொன்மை வாய்ந்தது தமிழ் மொழி. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 300-400க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு. இப்போ நம்ம இந்தியாவிலே எடுத்துக்கங்களேன். தமிழ், அடுத்தது மலையாளம், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி, சமஸ்கிருதம், பஞ்சாபி, குஜராத்தி, பிகாரி, இல்லையா? இப்படி நிறைய மொழிகள் இருக்கு. இந்தியாவிலே இவ்வளவு மொழிகள் இருக்கு. அப்போ வெளியில் போனோம்னு வைங்களேன், ஆங்கிலத்திலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு நாட்டுக்கும் சைனீஸ்க்கு ஒரு மொழி இருக்குது, ஜப்பனீஸ்க்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, இல்லையா? ஒரு மொழி இருக்குது. ஆனால் இந்த இவ்வளவு மொழிகளில் மிகவும் தொன்மைனா என்னது? மிகவும் மூத்தது, மிகவும் பழமை வாய்ந்தது தமிழ் மொழி. உலகில் உள்ள மொழிகளுள் மிகவும் தொன்மை வாய்ந்தது தமிழ் மொழி. சரியா? அமிழ்தினும் இனிய மொழியாகிய நம் தமிழ் மொழி விளங்குகிறது. அமிழ்தினும் இனிய மொழியாக நம் தமிழ் மொழி விளங்குகிறது. அமிழ்து அப்படின்னா என்ன தெரியுங்களா? அதாவது தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் சாப்பிடக்கூடிய பானம் தான் என்னதுன்னா அமிழ்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அமிழ்தம் மிக சுவையானதுன்னு சொல்லுவாங்க. அந்த அமிழ்தத்தை விட இனிய மொழியாக நம் தமிழ் மொழி விளங்குகிறது. தமிழ் தமிழ் என்று சொல்லி பாருங்கள். பாருங்க, தமிழ் 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 அமிழ்து 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 அமிழ்துன்னு வரும். நீங்க தமிழ் தமிழ் என்று சொல்லி பாருங்கள், உங்கள் காதில் அமிழ்து அமிழ்து என்று தேனாய் பாய்வதை உணர்வீர்கள். சரியா? தமிழ் தமிழ் நீங்க சொன்னீங்கன்னா உங்கள் காதில் அமிழ்து அமிழ்து என தேனாய் பாய்வதை உணர்வீர்கள். அதனால்தான் பாரதியாரும் செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே என்று பாடியுள்ளார். அந்த தமிழ் தேன் மாதிரி இருக்கிறனாலதான் பாரதியாரு என்ன பாட்டு பாடியிருக்காரு? செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்னு பாடியிருக்காரு. மேலும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என தமிழை போற்றி புகழ்கிறார். பாரதியாருக்கு ஒரு 10-12 மொழிகள் தெரியும்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய மொழிகள் அவர் படித்தவர். தமிழ் தெரியும், இல்லையா? தெலுங்கு தெரியும், மலையாளம் தெரியும், அதே மாதிரி பிரெஞ்சு தெரியும், ஆங்கிலம் தெரியும், ஹிந்தி தெரியும், சமஸ்கிருதம் தெரியும். இவ்வளவும் தெரிந்த அந்த பாரதியார் சொல்றாரு, யாமறிந்த மொழிகளிலே, அதாவது எனக்கு தெரிந்த மொழிகள்ல தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்ப்பா. எனக்கு தெரிந்த மொழிகள்ல தமிழ் மொழி மாதிரி ஒரு இனிமையான மொழி எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. என தமிழை போற்றி புகழ்கிறார். அடுத்து பாருங்க, தமிழுக்கு அமுதென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என பாரதிதாசனாரும் தமிழின் பெருமையை கூறுகிறார். பாரதிதாசன் அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழுக்கு அமுதுன்னு பேரு, அந்த இன்பத் தமிழ் எங்களுடைய உயிருக்கு நேரானது, எங்களுடைய உயிருக்கு சமமானது அப்படின்னு சொல்றாரு. தமிழுக்கு அமுதென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என பாரதிதாசனாரும் தமிழின் பெருமையை கூறுகிறார். இயல், இசை, நாடகம் என்னும் 3ம் இணைந்தது முத்தமிழ். நம்ம தமிழ்ல முத்தமிழ்னு சொல்லுவாங்க. அத இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்மூன்று துறைகளின் கீழ் தமிழ் மொழியின் வெளிப்பாட்டை காணலாம். அதாவது இயற்றமிழாக இருக்கட்டும், இசைத்தமிழாக இருக்கட்டும், நாடகத்தமிழாக இருக்கட்டும், இந்த 3 துறைகளின் கீழ் தமிழ் மொழியின் வெளிப்பாட்டை காணலாம். அதென்ன இயல்? பாருங்க, எழுத்து நடை வாயிலாக வெளிப்படுவது இயல். புத்தகங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, உரைநடை பகுதி மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் என்னது? இயல். சரி, பாடல்கள் மூலம் வெளிப்படுவது இசை. அது இசைத்தமிழ்ல வந்துடும்.
இப்போ பார்த்தீங்கன்னா தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம் இல்லையா, அதே மாதிரி இப்போ பாரதியார் எழுதிய பாடல்கள், பாரதிதாசன் பாடல்கள், இதெல்லாம் இசை தமிழில் வந்துடும். அடுத்து பாருங்க, இப்போ இந்த இயலும் இசையும் இணைந்து அங்க அசைவுகளுடன் வெளிப்படுவது நாடகம் இல்லையா. நீங்க பள்ளிக்கூடங்கள் எல்லாத்துமே இங்க நாடகத்தில் நடிச்சிருப்பீங்க இல்லையா, அதுதான் நாடகத்தமிழ். இப்படி 3 துறைகளின் கீழ் தமிழ் மொழியினுடைய வெளிப்பாட்டை காணலாம். இது பார்த்தீங்களா, தமிழ் கல்வெட்டு. தமிழ் கல்வெட்டு பழங்காலத்தில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டு. அது அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. பழங்காலத்தில் தமிழர்கள் பயன்படுத்திய மண்பாண்டங்கள், அணிகலன்கள், பண்பாட்டை வெளிப்படுத்தும் ஆடைகள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள அகழாய்வுகள் உதவுகின்றன. அதாவது இப்ப நம்ம தாத்தா பாட்டிய போட்டோல பார்த்திருப்போம். தாத்தா பாட்டியோட அம்மா அப்பா, தாத்தா பாட்டியோட தாத்தா பாட்டி, அந்த தாத்தா பாட்டியோட அம்மா அப்பா, இப்படியே போனீங்கன்னு வைங்களேன், 100 வருடம், 200 வருடம், 300 வருடம், 400 வருடம் முன்னாடி பண்ணா உங்களுக்கு எப்படி தெரியும்? அதற்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, அகழாய்வுகள். அகழாய்வுகள்னா சில நிலங்கள் இருக்கு இல்லையா, அந்த நிலங்கள்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு சில தடயங்கள் கிடைக்கும். அந்த தடயங்கள்ல நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஓடு கிடைக்குங்களா, அந்த ஓடு நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஓடுனுடைய வயது நமக்கு தெரியும். இந்த ஓடு கிட்டத்தட்ட 700-800 வருடங்களுக்கு முந்தைய ஓடு அப்படிங்கிற நம்மளுக்கு ஒரு ஆராய்ச்சியில் கிடைச்சுன்னா, நீங்க அந்த நிலத்தை தோண்டி பார்த்தீங்கன்னா உள்ள அந்த நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்ததற்கான தடயங்களும் பதிவுகளும் நமக்கு கிடைக்கும். அதுதான் என்னது, அகழாய்வுகள். அப்படி நம்ம தோண்டி பார்க்கும்போது தமிழர்கள் பழங்காலத்தில் தமிழர்கள் பயன்படுத்திய மண்பாண்டங்கள், அணிகலன்கள், அவங்க பயன்படுத்திய ஆடைகள் ஆகியவற்றை நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இங்க இந்த இடத்துல இவ்வளவு வருடங்களுக்கு முன்னாடி தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அண்மையில் என்னது, இப்போ அண்மையில் சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி என்னும் இடத்தில் நடைபெற்ற அகழாய்வில் தமிழர்களின் பண்பாட்டு அடையாளங்கள் வெளிப்பட்டுள்ளன. கீழடிங்கிற ஊர்ல இதே மாதிரி அடையாளங்கள் கிடைச்சு அங்க அகழாய்வுகள் பண்ணாங்க. அங்க நிறைய பண்பாட்டு அடையாளங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. இதன் மூலம் தமிழ் மொழி ஆதி தமிழர் மொழி என்பது புலப்படுகிறது. இதன் மூலம் தமிழ் மொழி ஆதி தமிழர் மொழி. ஆதி தமிழர் மொழினா என்னது, பழங்காலத்தில் அதான் இதுதான்டா முதல் மொழி அப்படிங்கிறது நமக்கு புலப்படுகிறது. கணியன் பூங்குன்றனார் எழுதிய யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் புறநானூற்று பாடல் தொடர் இன்றளவிலும் ஐக்கிய நாடுகள் அவையில் தமிழ் மொழியின் பெருமையை உலகிற்கு உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளது. கணியன் பூங்குன்றனார் புறநானூற்று பாடல்ல ஒரு வரி வருது, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு எழுதியிருக்காரு. என்ன யாதும் ஊரேனா எல்லா ஊருமே நம்ம ஊர் தான். யாவரும் கேளீர்னா உறவு, சொந்தம், எல்லா பேரும் நமக்கு சொந்தம் தான். யாதும் ஊரே யாவரும் கேளீர். அதாவது இந்த உலகம் இருக்கு இல்லையா, இந்த உலகம் எல்லா மனிதர்களுக்குமானது, எல்லா விலங்குகளுக்குமானது, எல்லா தாவரங்களுக்குமானது. இதுல சின்னவன் பெரியவன், ஒற்றுமை வேற்றுமை, கீழ் ஜாதி மேல் ஜாதி, நீ அந்த மதம் நான் இந்த மதம் அப்படிங்கிற எதுவுமே இல்லைங்கிறார். அதுதான் சொல்றாரு, யாதும் ஊரே. எப்ப எல்லாமே ஒரே ஊர் தான், எல்லாமே ஒரே நிலம் தான்ப்பா, யாவரும் கேளீர், எல்லாமே நம்ம சொந்தம் தான் அப்படின்னு சொல்றாரு. தமிழ் மொழியில அப்பவே சொல்லிட்டாங்க பாருங்க இல்லையா. நடுவண் அரசு 12/10/2004 தமிழ் மொழியானது பிற மொழிகளின் துணையின்றி தனித்து இயங்கும் திறனுள்ள செம்மொழி என அறிவித்துள்ளது. 2004 வருஷம் நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட், அதே நடுவண் அரசு தமிழ் மொழியை செம்மொழி அப்படின்னு அறிவிச்சாங்க. நீங்க கூட யூடியூப்ல போனீங்கன்னா செம்மொழியான தமிழ் மொழியாம்னு ஒரு பாடல் கூட பார்த்துருப்பீங்க. அது இந்த விழாவை ஒட்டி எடுக்கப்பட்ட பாடல் தான். இது தமிழ் மொழிக்கு வளமை சேர்ப்பதாக உள்ளது. அடுத்து பாருங்க, தமிழர்களின் வீர விளையாட்டுகளை விளக்கும் பாறை ஓவியங்கள், கல்வெட்டுகளில் காணப்படும் அரசர்களின் கொடை பற்றிய செய்திகள், இலக்கியங்கள்,
குறிப்பிடும் இலக்கியங்கள் குறிப்பிடும் பண்பாட்டு கூறுகள் போன்ற யாவும் தமிழர்களின் வீரம், கொடை, பண்பாடு, விருந்தோம்பல் முதலான பண்புகளை தெளிவாக விளக்குகின்றன. அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய பாறை ஓவியங்கள் என்னது? இப்போ நீங்கள் மகாபலிபுரம், மாமல்லபுரம் போனீங்கன்னு வச்சுக்கலாம், அங்கே பாறைகள்லேயே ஓவியங்கள் வரைஞ்சிருப்பாங்க. அந்த பாறைகள்லேயே வந்துட்டு சிற்பங்கள் செதுக்கியிருப்பாங்க. அதே பாறை ஓவியங்கள். அதே மாதிரி கல்வெட்டுகள் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த மன்னர்களினுடைய கொடை பற்றிய செய்திகள், மன்னர்கள் வந்துட்டு அதாவது தம்மை தேடி வந்த அந்த வறியவர்களுக்கு இல்லாட்டி புலவர்களுக்கு அவங்க வாரி கொடுத்தது, அதெல்லாமே வந்து நம்மளுக்கு கல்வெட்டுகள் மூலம் செய்திகளாக கிடைக்குது. அதே மாதிரி இலக்கியங்கள் குறிப்பிடும் பண்பாட்டு கூறுகள், நம்ம இலக்கியங்களில் படிக்கிறோம் இல்லையா, அந்த இலக்கியங்களில் காணப்படக்கூடிய அந்த செய்திகள் மூலம் தமிழர்களுடைய வீரம், கொடை, பண்பாடு, விருந்தோம்பல் முதலான பண்புகளை தெளிவாக விளக்குகின்றன. பாருங்க, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்னும் பாடல் வரிகள் தமிழர்களின் பெருமையை கூறுகின்றன. தமிழர்களின் எழுத்து, சொல், உணர்வு, ஒழுக்கம், வாழ்வு, பண்பாடு ஆகியவற்றை தமிழின் தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் எடுத்து கூறுகிறது. தமிழினுடைய தொன்மை இலக்கணம், அதாவது பழமையான இலக்கண நூல் எது தெரியுமா? தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியத்தில் போய் படித்தோம்னா தமிழர்களுடைய எழுத்து, சொல், உணர்வு, ஒழுக்கம், வாழ்வு, பண்பாடு ஆகியவற்றை அப்படியே படம் பிடிச்சி எழுதியிருக்காங்க. அப்படியே பழங்காலத்தில். அதுதான் நமக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சான்று, அந்த தொல்காப்பியம் அப்படிங்கிற நூல். அடுத்து பாருங்க, உலக மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் சிறப்பு பெற்று விளங்கும் நூல் திருக்குறள். உலக பொதுமறை என்று அழைக்கப்படும் இந்நூலில் தமிழரின் வாழ்வியல் நெறிகள் காணப்படுகின்றன. இல்லையா? திருக்குறளை விடையா ஒரு நூல் நமக்கு வேணும்? உலக பொதுமறை. அந்த திருக்குறளில் கூறப்படுகின்ற கருத்துக்கள் தமிழ் மொழியில் எழுதியிருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலக மக்களுக்கு சாதி, மதம், இனம், மொழி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நூல் வந்து திருக்குறள். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த திருக்குறள், எப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட திருக்குறள்ல அவ்வளவு கருத்துக்கள், எல்லா கருத்துக்களும் எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய, பின்பற்றப்பட வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய கருத்துக்கள். அப்படிங்கிறதுனால உலக பொதுமுறை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, தமிழ் மொழியின் சிறப்பை உணர்த்த அயல் நாட்டார் பலரும் தமிழை கற்றுக்கொண்டதோடு தமிழில் பல இலக்கண இலக்கியங்களையும் படைத்துள்ளனர். இந்த தமிழ் மொழியை பற்றி தெரிஞ்ச அறிஞர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களுக்கு தாய்மொழி வேறையா இருக்கும், ஆங்கிலமாக இருக்கும், ஃப்ரெஞ்சாக இருக்கும். அவங்க தமிழ் மொழியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு லாங்குவேஜா, இப்படி ஒரு மொழியா சொல்லி தமிழ் மொழியை இங்கே வந்து கற்றுக்குவாங்க. எப்படி அ ஆ இ ஈ, அதாவது மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் 247 எழுத்துக்களை கற்றுக்கிட்டு அப்புறம் அந்த இலக்கணங்கள் படித்து அப்புறம் இலக்கியங்கள் படித்து, எவ்வளவு கஷ்டமான விஷயம் பாருங்க. வெளிநாட்டு அறிஞர்கள் அவங்க வந்து என்ன பண்றாங்க, தமிழை கற்றுக்கொண்டதோடு தமிழில் பல இலக்கண இலக்கியங்களையும் படைத்துள்ளனர். திருக்குறளின் பெருமையை உலகறிய செய்தவர் ஜியு போப். ஜியு போப்புங்கிறவர் தான் திருக்குறளை உலகறிய செய்தார். என்ன பண்ணார், ஆங்கிலத்தில் திருக்குறளை மொழிபெயர்த்துள்ளார். தம்மை தமிழ் மாணவன் என்றே உலகோர் அறிய செய்தார். அந்த ஜியு போப்பு தன்னை என்ன சொன்னார், தமிழ் மாணவன் அப்படின்னு சொல்றதுல பெருமை இழந்தார். அடுத்து பாருங்க, நம் தாய்மொழியான தமிழ் 2000 ஆண்டுக்கு மேல் பேச்சிலும் எழுத்திலும் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. நாளும் பொலிவுடன் வளர்தமிழாய் தன் பெருமையை உலக அரங்கில் நிலைநிறுத்தி வருகிறது. 2000 ஆண்டுகளுக்கு மேல பேச்சாலையும் சரி, எழுத்தாலையும் சரி பயன்பாட்டில் இருந்துட்டு வருது. ஆகவே இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் பிறரை வாழ வைக்கவும் வழிநடத்தவும் திறமையுள்ள மொழியாக விளங்கும் நம் தமிழ் மொழியை, இப்போ இல்லை இல்லையா, உங்களுடைய தலைமுறை, அந்த தலைமுறையோட தலைமுறை, இப்படி இன்னும் பல தலைமுறைகளுக்கு இந்த தமிழ் நீடிச்சுக்கிட்டே தான் போகும். இந்த தமிழினுடைய மொழி, இந்த தமிழ் வளர்ந்துக்கிட்டே தான் போகும். சரிங்களா? அதைத்தான் சொல்றாங்க. இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் பிறரை வாழ வைக்கவும் வழிநடத்தவும் திறமையுள்ள மொழியாக விளங்கும் நம் தமிழ் மொழியை உலகில் உள்ளோர் பாராட்டும் வகையில் மென்மேலும் உயர்த்த உறுதுணையாக இருப்போம். அப்படிப்பட்ட நமது தமிழை வந்துட்டு இல்லையா, நம்மளுடைய தலைமுறைகள் 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 தாண்டியும் அதே மாதிரி உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் நம்மளுடைய தமிழ் மொழியை உடைய அருமையை பற்றி புரியும்படி நாம் வந்து என்ன பண்ணணும்,
அந்த தமிழ் மொழியை வந்துட்டு கற்றுக்கிறணும், அந்த தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை நாம் இன்னும் வந்து உலகுக்கு சொல்லணும். சரிங்களா? அதே மாதிரி நம்மளுடைய தலைமுறைகளுக்கு தமிழ் மொழியை வந்து கற்றுக் கொடுக்கணும், தமிழ் மொழியை கற்றுக் கொடுக்கணும். அதாவது இப்போ வர தலைமுறைகள் என்ன பண்ணுறாங்க, சிலருக்கு எழுத தெரியலை, சிலருக்கு படிக்க தெரியலை, சிலருக்கு பேச தெரியலை இல்லையா? அப்படி இருக்கவே கூடாது எப்பயுமே. அதாவது அவங்க தாய்மொழி இருக்கு இல்லையா, அவங்க தாய்மொழியில் எழுத தெரிஞ்சிருக்கணும், பேச தெரிஞ்சிருக்கணும், படிக்க தெரிஞ்சிருக்கணும். அப்படி தாய்மொழியில் யார் வந்து தலை சிறந்து விளங்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சிந்திக்கும் திறன் வரும். அந்த சிந்தனை தான் நமக்கு வந்து அதை மாற்று மொழியில் நம்ம வந்து அதை செயல்படுத்தி நாம் பல படைப்புகளை உருவாக்குறதுக்கு பயன்படும். புரியுதுங்களா? ஸோ அப்படிப்பட்ட நம்ம தமிழ் மொழியை இன்னும் வளர்ப்பதற்கு, இன்னும் சிறப்பாக்குவதற்கு நம்மால் முடிந்த எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பாடம் வந்து முடியுது. புரியுதுங்களா? இப்போ நாம் அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம தமிழ் பள்ளி சேனலில் வர வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னா நம்ம தமிழ் பள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.